உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். நீங்கள் மனுஷனுடைய பார்வையிலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்தாலும், மனுஷனுடைய பார்வையிலே சிறியவனாய் இருந்தாலும், மனுஷனுடைய பார்வையிலே ஒரு எளிமையானவர்களாய் இருந்தாலும், உங்களுடைய சம்பளம் ஏழ்மையா இருக்கலாம், உங்களுடைய படிப்பு குறைவா இருக்கலாம், ஒரு சாதாரண குடும்பத்துல நீங்கள் பிறந்தவர்களா இருக்கலாம், மற்ற ஜனங்களால நீங்கள் நிந்திக்கப்பட்டு தூசிக்கப்பட்டு புறம்பே ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷராய் நீங்கள் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்குள்ளே கடந்து வர போகிறார். உங்களுக்குள்ளே வந்து பெரிய பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எதையும் உங்களுக்காக செய்கிற தகப்பன். மனுஷனுடைய பார்வையில நீங்கள் எளிமையானவர்களா இருந்தாலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாய் சின்னவன் என்று சொன்ன உங்க வாழ்க்கையிலே, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொன்ன உங்க வாழ்க்கையிலே, நீ சாதாரண ஒரு மனுஷன் என்று சொன்ன உங்க வாழ்க்கையிலே பெரியவர் வந்து பெரிய பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்களை நீங்கள் கண்ணார பார்க்க போகிறீர்கள். அதை அனுபவிக்க போகிறீர்கள். உங்கள் வேலையில, உங்க குடும்பத்துல, உங்க திருமண வாழ்க்கையில, உங்க படிப்புல, உங்க கூடாரத்துல, உங்க தொழில்ல கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை தீவிரமாய் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். பெரியவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வாசம் பண்ணி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.